நீங்க ஒரு முருகர் பக்தரா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா வந்திருக்கிற இடம் சூப்பர், பட்டைய கலப்பலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம திருத்தணி தான் வந்திருக்கோம். திருத்தணி முருகர் கோவில் மினி விலாக தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டருக்கு மேல நடந்து போய் ஒரு வழியா கோவிலை யூஸ் பண்ணிட்டேன். சரவண பொய்கை, மொட்டை போட்ட காது குத்துற இடம் இதெல்லாம் நான் போற வழியிலேயே இருந்துச்சு. நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 4 இட்லியை சாப்பிட்டதுக்கு அப்புறமா மொத்தம் 300 படிக்கு மேல ஏறுற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தேன். அடியில் நடந்து போயிட்டு இருக்கும் போதே ஸ்டார்டிங்ல ஒரு கோவில் இருந்துச்சு. ஏகப்பட்ட கடைகள் இருந்துச்சு. கீ செயின், வேல், மயில் முடி, சாமி போட்டோ அப்படின்னு எல்லாமே அங்க வித்துக்கிட்டு இருந்தாங்க. நான் போன டைம்ல வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. நான் தண்ணி பாட்டில் வேற எடுத்து போகல. அதே தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. அந்த ஸ்டெப்லயே பக்தர்கள் கூட ஏற்றி வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதை கடைசி வரைக்கும் எல்லா ஸ்டெப்லயுமே அவங்க பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பா அது ஒரு வேண்டுதலுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஆழமான ஹிஸ்டரி ஏதோ இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருந்து படியில மேலே ஏறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை மேல இருந்து கீழே இறங்குறது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். பேசாம கீழே இருந்து மேல போக ஒரு லிப்ட் ரெடி பண்ணி இருந்திருக்கலாம். இந்த வீடியோவை திருத்தணி முருகன் கோவில் நிர்வாகம் பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை பத்தி யோசிங்க. ஒரு வழியா ஸ்டெப்ஸை கடந்து மேல போயிட்டேன். என்ட்ரன்ஸ்ல பிரசாத விற்பனை நிலையம் இருந்துச்சு. கோவில்ல அந்த அளவுக்கு கூட்டம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் அந்த பரிகாரவர்த்தி நிலையமும் ஒன்று இருந்துச்சு. அங்கேயுமே பக்தர்கள் விளக்கேற்றி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. குடிநீர் தண்ணி அங்கங்க வச்சிருந்தாங்க. இதுவும் கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான். ஃப்ரூட்ஸ், பூஜை பொருள் எல்லாமே அங்கங்க வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம தலைவர் முருகரா பார்க்கலான்ட்டு ரொம்ப ஆர்வமா அந்த கூண்டுக்குள்ள போயிட்டேன். இவ்வளவு நேரம் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ நம்மள அந்த லைன்ல நிக்க வச்சு வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அட பரவாயில்லைங்க, அங்க கூட ஃபேனு, உட்கார பெஞ்சு, குடிக்க தண்ணி, இப்படி எல்லா வசதியும் இருந்துச்சு. இதனாலேயே இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் உள்ள போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டேன். உள்ள போய் வீடியோ எடுக்க முடியாத காரணத்தினால உள்ள என்ன நடந்துச்சுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு அவ்வளவு கூட்டம் எதுவுமே இல்ல. நம்ம 1 ஹவர்ல வெளியே வந்துட்டோம். உள்ள சூப்பரா இருந்துச்சு. சாமியெல்லாம் ரொம்ப நேரம் பார்க்க முடிஞ்சிச்சு. முருகரோட அறுபடை வீடுகள்ல 5வது வீடு தான் திருத்தணி. இது வரைக்கும் உங்களுக்கு இது தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னு தெரியல. இந்த முருகன், சிவன்லாம் மட்டும் என்ன மலைக்கு மேல போய் உட்காந்துடுறாங்கன்னு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன். கீழே போய் சிப்ஸ் அண்ட் டேட்ஸ் வாங்கிட்டு ரொம்ப தாகமா இருந்ததால ஒரு பாதாம் ஜூஸ், ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சு எனர்ஜியை கெயின் பண்ணிட்டு திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போயிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி அண்ட் பாய். இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு போகாத உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. பாய்.